الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم. أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, நாம் நம் நாட்டிலே தேர்தல் களத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்குண்டான முஸ்தீவுகள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது. அதனுடைய அடையாளங்கள் அங்கங்கே தென்பட ஆரம்பித்திருக்கின்றன. எஸ்ஐஆர் என்ற பெயரிலே வாக்காளர்கள் தயாரிக்கப்பட்டு விட்டார்கள். யார் யாரெல்லாம் வாக்களிக்கப் போகிறோம் என்பது வழக்கமாக நடக்கக்கூடிய அத்தனை தேர்தலுக்கு உண்டான நாடகங்களும் அரங்கேற ஆரம்பித்துவிட்டன. ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எனக்கு ஒரு நாளில் நினைவு வரக்கூடிய ஒரு வசனம் இப்ப முன்னால் வாசித்து காப்பித்த வசனம் தான். புஸ்தகத்தில் வரக்கூடிய இரண்டாவது வசனம், யானை உள்ளதின் ஆமனும் ஓர் எண்ணிக்கையாளர்களே லிம தப்போன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை சொல்லுகிறீர்கள். நீங்கள் ஏன் செய்யாததை எல்லாம் சொல்கிறீர்கள்? கபர மக்தன் இன்தல்லாஹி, தேவனிடத்திலே மிகவும் வெறுப்புக்குரியது என்ன தெரியுமா? நான் தப்போன மா லா தஃஅலூன், செய்யாத விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தீர்கள். ஆரம்பமாக ஒரு பிரச்சாரங்கள் ஒரே பொய்யாக செய்யாத விஷயங்கள் எல்லாம் செய்ததாக, செய்யும் எண்ணமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் வாக்குறுதிகளாக வழங்கப்படும் மக்கள் மத்தியில். இந்த களத்தை நான் பார்க்கத்தான் போகிறோம். பல வருடங்களாக பார்த்து கொண்டுதான் வருகிறோம். இந்த பொய் வாக்குறுதிகள், ஏமாற்று வேலைகள் இவையெல்லாம் சமீப காலத்திலே சமூக வலைதளங்களிலே ஒரு சொற்றொடரால் அழைக்கப்படுவது, வாயால் வடை சொல்வது இல்லையா? வாயால் வடை சொல்றாங்க அப்படி சொல்றது. இப்ப அதெல்லாம் தாண்டி வாயால வடை போக நேற்று பெய்த மழையிலே இன்றைக்கு முளைத்த காளான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நேற்று பெய்த மழையிலே உருவான புது கட்சி எல்லாம் கூட நான் வீட்டுக்கு ஒரு வாகனம் தருவேன், வீடு தருவேன் என்று இஷ்டம் போல வடையெல்லாம் தாண்டி இப்ப தோசை ஊத்தப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தாறுமாற வாக்குறுதிகள் உடனே கொடுக்கிறார்கள். பார்த்து கொடுக்கிறோம், களம் நெருங்கி கொடுக்கிறது. இந்த நேரத்திலே நான் நினைவு கூற வேண்டிய வசனம், இறைவனுக்கு விருப்பான ஒரு செயல் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. பல வருடங்களாக போன தேர்தலில் சுட்ட வடையின் சூளை காய புது வடைகள் எல்லாம் சொல்ல போறாங்க. இல்லாத பொல்லாத வாக்குறுதிகள் விளங்கி மக்களை மறுபடியும் ஒரு முறை முட்டாளாக்க போகிறார்கள். அதுவே மக்களுக்கு வழக்கமாக போய்விட்டது. இந்த நேரத்தில் இந்த சூரத்து ஸஃப் பார்த்தீங்களா, இதை நான் நினைத்து பார்க்க வேண்டும். இதுல இந்த சூரத்து ஸஃப் பொறுத்து மட்டும் இது இறக்கி விடப்பட்ட காலம்னு சொன்ன, இறக்கி விடப்பட்ட நேரத்தில் இறக்கி விடப்பட்ட காலம் தாண்டின பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. இதுல அப்துல்லா பின் சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர் தோழருடன் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாம் என்ன என்று கேட்க வேண்டும். உடனே வழக்கமா எல்லாரும் ரசூல் சொல்றது அது கொஞ்சம் தயங்குவாங்க இல்லையா? நீங்க போய் கேளுங்க, இல்ல நீங்க போய் கேளுங்க, இருக்கட்டும் நீங்க போய் கேளுங்க. இப்படியே 2 பேர் 3 பேர் மத்தியில அங்க உட்கார்ந்து இருந்தவர்கள் கடைசியில் யாருமே போய் கேட்கறதுக்கு தயங்கிட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. இது எப்படியோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவிச்சிட்டான்.
அப்பொழுது ஒரு நபர் எங்கள் குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் அனுப்பி வைக்கப்படுகிறார். அந்த மனிதர் இங்கே வந்து யார்? ஒரு நபர் தான் சொன்னாங்க, ரொம்ப தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்றேன். யாரோ ஒரு நபர் அனுப்பி வைக்கப்படுகிறார். அந்த மனிதர் எங்களை எல்லாம் வந்து அமர்ந்து நின்று கொண்டு ஒன்று திரட்டி, எல்லோரும் மாறு நின்று ஒன்று திரட்டி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயங்களை கேளுங்கள் என்று சொல்லி இந்த சூரத்து ஸஃப்ல ஒரு அத்தனை வசனங்களை ஓதி காண்பிக்கிறார். அல்லாஹ்வுக்கு என்ன பிடிக்கும்? ஒரு மனிதனுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் சொல்ற மாதிரி நம்முடைய ரப்புல் ஆலமீனுக்கு என்ன பிடிக்கும் அப்படியே தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சூரத்து ஸஃப் தெரிஞ்சுக்கணும். அதுல எது பிடிக்காது எது பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தி விடுவான். இதுல முதல்ல பிடிக்காத விஷயத்தை சொல்றா பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஓரணிக்கறலே லிமா தகூலுன மா லா தஃபலூன். ஏன் செய்யாத விஷயங்களை சொல்லி தருவீங்க? கபர் மஃதன் இன்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருப்பக்குரியது அன் தகூலு மா லா தஃபலூன், செய்யாத விஷயங்களை சொல்லி தருவது. இந்த செய்யாத விஷயங்களை சொல்லி தருவது சாதாரணமான விஷயம். அதை இப்போ கிண்டலான வார்த்தைகள் பயன்படுத்தி வாயால் உடை சொல்வது அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இது ஏன் அல்லாஹ் வெறுக்கிறான் அப்படி சொன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக கேடாக அமைந்துள்ளது. ஒரு நாட்டையே ஒரு சமூக அமைப்பையே சீர்கெடுத்து விடக்கூடிய ஒரு மோசமான செயல். இதை பத்தி நான் தெரிந்து கொண்டு சொன்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும், செய்யாத விஷயங்களை சொல்வது பொய்ங்கிற லிஸ்ட்ல வருது. நல்லா தெரியுது. அது ஒரு பொய் இல்லையா? பொய்னா என்னங்க? செய்யாத விஷயங்கள் சொல்றதாங்க. அல்லது செய்யாத விஷயத்துடன் செய்த விஷயத்தையும் கலந்து அடைப்பது. செய்த விஷயத்தை சொல்லுவான், அதை கூடவே செய்யாததெல்லாம் சேர்த்து பேச ஆரம்பிச்சிருவான். இதுதான் சொல்றோம் பொய்ன்னு சொல்றோம். இந்த பொய் வந்து இஸ்லாத்துல மிக பெரும் ஒரு சில ஹதீஸ்கள்ல பெரும் பாவங்கள் லிஸ்ட்ல ரசூலுல்லாஹ் வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு சொன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்படுகிறது, யா ரசூலுல்லாஹ், ஒரு முஃமின் கோழையாக இருக்க முடியுமா? என்ன அர்த்தம் சொன்னா, ஒரு கோழை வந்து மூமினாக இறைவனாக இருக்கலாமா அப்படின்னு அர்த்தம். இருக்கக்கூடும். ஒரு முஃமின் கஞ்சனாக இருக்க முடியுமா? அதாவது ஒரு கஞ்சன் இரண்டடிக்கலாக இருக்க முடியுமா? இருக்கக்கூடும். ஒரு முஃமின் பொய்யனாக இருக்க முடியுமா? கூடாது. ஒரு முஃமின் வந்து ஒருபோதும் பொய்யனாக இருக்கவே முடியாது, பொய் பேச முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிற இந்த மார்க்கத்துக்கு பேரே தீனுல் ஹக், சத்தியத்தின் மார்க்கம், உண்மையின் மார்க்கம். உண்மையின் மார்க்கத்தை உட்கார்ந்து நான் பொய் பேசுறேன் என்ன அர்த்தம்? பொய்யை ஒரு முஃமின் வந்து ஒருபோதும் பொய்யனாக இருக்க முடியாது. செய்யாத காரியங்களை சொல்லி தருவது என்னது? பொய் தான். இதாக சொல்லிட்டு இருக்காரு, கட்டுக்கதைகளை பேசிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட. ஆக பொய்களையே மூலதனமாக கொண்டு பேசுபவர்கள் தான் செய்யாத காரியங்களை சொல்லி தெரிவிப்பார்கள். அந்த பொய்யை பற்றி கூட சொல்ல போனா சொல்லுவாங்க தெளிவாய்க்கு இந்த விஷயத்துல. என்ன பொய்ன்னு சொன்னா 3 இடங்கள்ல இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் பொய் பேசுவது கூட பொய்யாக கருதப்படாது. எப்படி பாருங்க, ஒன்று போர்க்களத்துல. போர்க்களத்துல நான் உண்மையெல்லாம் பேசுவேன்னு சொன்னா தப்பு. ஐயா, எதிரிகளிடத்துல பிடிபட்டோம், எதிரிகள் கேட்கிறாங்க, உங்களுடைய போர்படையின் நிலைகள்லாம் எங்க இருக்குது, உங்களோட ஆயுதங்களை எல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படி சொன்னா நான் உண்மையை தான் பேசணும். உண்மையை பேச முடியுமா? யார் யாரெல்லாம் உங்க தளபதிகளா இருக்கிறாங்க, உண்மையை பேச முடியுமா? எங்கெங்கெல்லாம் உங்க படைகள் நிப்பாட்டப்பட்டிருக்குது, உண்மையை சொல்ல முடியுமா? உயிரே போனாலும் உண்மையை பேச மாட்டோம், அப்படிதானே? ஆனா உயிரை விடுவதை விட அந்த இடத்துல பொய் பேசி சமாளிக்கிறத இஸ்லாம் அனுமதிக்குது. இன்னும் சொல்ல போனா போர்க்களத்துல அது வந்து வார் டாக்டிக்ஸ் ஆகுது, பொய் கிடையாது. அந்த இடத்துல அதுக்கு பேர் பொய் கிடையாது, வார் டாக்டிக்ஸ், அதாவது போர் யுக்தியாக கருதப்படுகிறது. உதாரணம் சொல்லலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு தெரியும் அகழ் போர், கந்தக் போர் தெரியும். அகழ் போர், அகழ் போர்ல பெரிய அகழை வெட்டி சல்மான் ஃபார்சி அனுபவங்கள் சொன்னது போல ஒரு பெரிய அகழ் வெட்டி பாரசீகம் ஸ்டைல்ல போர் செய்யறாங்க சஹாபாங்க. அந்த அகழை வெட்டி இங்க இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி தப்பக்கம் வச்சுக்குவாங்க. எதிரிகள் வந்து அங்க இருப்பாங்க. எதிரிகள் பள்ளத்தில் இருப்பது போதும், பள்ளத்தை தாண்டி இருப்பது போதும், இவர்கள் மேட்டே அமர்ந்து கொண்டு அம்புகளை எய்து அவனை க்ளோஸ் பண்ணுவாங்க. மேலே யாரும் வர முடியாது, ஏறி வர முயற்சி செஞ்சாலும் அவங்க தூக்கிடுவாங்க. ரொம்ப பாதுகாப்பாக இருந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு போர் முறை. இதுல இந்த பனு உரைதா இருக்காங்க பாருங்க. பனு உரைதாங்கிறது
அங்கே இருந்த ஒரு 18 யூத குலங்கள் இருக்குது. அதுல ஒரு யூத குலம் தான், யூதர்களுடைய குலம் தான் பனு குறைலா அப்படிங்கிற ஒரு குலம். அவர்களெல்லாம் முஸ்லிம்களிடத்துல ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள். போர் ஒப்பந்தம் கூட. எப்படி எங்களை யாராவது முஸ்லிம்களை தாக்க வந்தான்னு சொன்னா அவர்கள் ஒருபோதும் எதிரணியில சேர மாட்டார்கள், முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் போர் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். அதனால அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில அகழி தோண்டப்படல, வெட்டப்படல, அகழ் தோண்டி பள்ளமாக்கப்படல. காரணம் அந்த படுகொலையில இருக்காங்கல்ல, அவங்க அப்படியெல்லாம் நமக்கு எதிராக போயிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா என்ன நடக்குது, எதிரில் வந்த அந்த குறைஷிகள் ஒரு பெரும் படையை, கிட்டத்தட்ட 1,00,000 துருப்புன்னு சொல்றாங்க, பெரும் படையை திரட்டி வர்றாங்க. அதாவது அஸ்ஹாப் போன கூட சொல்றாங்க, பெரும் படையை திரட்டி வர்றாங்க. அது வரல இந்த கூலியெல்லாம் கொடுத்து இப்போ கூலிப்படையில சேர்த்து கூட்டு வர்றாங்க. அவர்களை பார்த்தோன்னே பனு குறைலா இருந்த அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தூதரை போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய படையோட வந்திருக்கிறோம், நாங்கள் உள்ள புகுந்தோம்னா அவ்வளோதான், அந்த முகமது நபி அவர்களையும் அவருடைய கூட்டத்தினரையும் நாங்கள் தம்சம் பண்ணிடுவோம், நீங்கள் பேசாமல் ஒதுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இந்த இதனுடைய எல்லாம் கிடைக்கும், பலன் எல்லாம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இது உடன்பாடு உருவாக்க முயற்சி செய்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் தெரிந்து போய் சொல்லப்படுது, சுருக்கமாக சொல்லியிருந்தேன், சொல்லப்படுது. அப்போ ஒரு சஹாபி சொல்றாங்க, இது ரொம்ப ஆபத்தானது, எங்கே இவர்கள் அந்த மயக்கும் வார்த்தையிலே மயங்கிடுவார்கள் போல தெரிகிறது. ஏன்னா இவங்களும் யோசிக்கிறான், ஏன் நம்ம என்ன பெரும்படை கூட யாருமே பெரும்படை கூட சேர்றதான விரும்புவான், இயல்பு இல்லையா? அவன் அதே மாதிரி யோசிக்கிறான், இவங்க கூட சேர்ந்துட்டா நம்ம இந்த மதினாவே ஆளலாங்க அப்படின்னு நினைக்கிறான். அப்போ இது சொல்றாங்க, இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறது யாரும் சொல்றாங்க கேட்கும்போது ஒரு சஹாபி ஒரு ஆலோசனை சொல்ல கேட்கறாங்க, யாரும் சொல்லலாம், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் உள்ள பொய் வதந்தியை பார்ப்பேன். அவன் சொல்றாங்க, அதுக்கு ரசூலுல்லாஹ் சரின்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல அமைதியாடுறாங்க. இது போருக்காக இருக்கும். உள்ள போய் என்ன செய்யறாங்க, பனு குறைலாட்ட போய் சொல்றாங்க, அவங்க எதுக்கு வர்றாங்க தெரியுமா, நம்ம எல்லோரையும் காலி பண்ணிருக்காப்பா, இத்தனை நாள் நீங்க முகமது நபி அவர்கிட்ட உடன்பாடு செய்துட்டு உத்தரந்தீங்கல்ல, உள்ள பூர்ணால பொருந்து முதல்ல உங்களை தான் அடிப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களை பத்தியில ஒரு சந்தேகத்தை வருவாங்க. அதே போல இந்த பக்கம் போய் அவங்கள ஏன் உள்ள அவ்வளவு போராட அனுமதிக்கிறாங்க தெரியுமா, நீ நினைச்சிட்டு அவனுக்கு உதவி செய்ய போறான்னு கிடையாது. அவங்க ஏற்கனவே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்பாடு செஞ்சுக்கிட்டாங்க, அவங்களோட அட்வைஸ் கூட ஆகுதான் உள்ள வர விட்டு அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி ரெண்டு பக்கமும் போட்டு விடுறாரு. போட்டு விட்டோடனே ரெண்டு பேரும் குழம்பி போய் அவர்களுக்கு மத்தியில ஒரு உடன்பாடு ஏற்படாமலே தடுக்கப்படுது. அந்த சமயத்துல காப்பாத்துறான். எதிரி படைகள் ஒரு பெரும் புயல்னால வேற துவம்சமாய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாலைவன புயலை அனுப்பி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தி அங்கிருந்து போயிடறாங்கன்னு வச்சுக்கலேன். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு விசுவாசமும் பனு குறைலா மேல கோபமா இருக்கிறாங்க சொன்னா, பனு குறைலாவுக்கு போய் தான் அவருடைய தொகையை கொண்டு வேண்டாங்க. இதுக்கு சொன்னா அவர்களை தாக்குவதற்காக அவர் பின்னாடி போய் அப்புறம் தாக்குறாங்க. சரித்திரத்தில் எப்படி உதவி செய்யப்படுதுன்னா, அவர்களை செய்யணும், அவர் பெரிய துரோகம். அவர்கள் மட்டும் உள்ள விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு இஸ்லாமிய வரலாறு தலையிடா மாறி போயிருக்கும் இல்லையா? பெரிய துரோகம் அது. இதற்கு உடன்பாடு செய்து கொண்டவர்கள், போர் உடன்பாடு செய்து கொண்டவர்கள், உடன்படிக்கையை மீறுவது என்பது இஸ்லாத்தை பெரும் குற்றமாக கருதப்படுது. அந்த துரோகம் செஞ்சதுனால அவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்படுது. அவர்கள் முற்றுகையிடப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் முதியவர்களும் சிறுவர்களையும் தவிர மற்ற அனைவருக்கும் மரண தண்டனை வழங்கப்படுது. அவ்வளவு கோபம் அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பொய் என்பது ஒரு பொய்யாக கருதப்படாது, அது ஒரு போர் யுக்தியாக கருதப்படும். இரண்டாவது, ரெண்டு சகோதரர்களுக்கு மத்தியில பிணக்கு ஏற்பட்டா சேர்த்து வைக்கிறது. அந்த இடத்துல என்ன செய்யலாம், நீங்க பொய்யை சொல்லலாம், அது பொய் அல்ல, அது என்னது, ரெண்டு பேருக்கு மத்தியில இணக்கத்துக்காக செய்யக்கூடிய ஒரு யுக்தியாக கருதப்படும். உதாரணத்துக்கு ரெண்டு பேருக்கு சகோதரர் இருக்காரு, அப்துல்லா ஒரு சகோதரர் இருக்காரு, அப்துல் ரஹ்மான் ஒரு சகோதரர் இருக்காரு. ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு, ஒருத்தர் கூட திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்துல் ரஹ்மான போய் சந்திக்கிறோம், அவர் திட்டுறாரு, கடற்கிற அப்துல்லா மோசமா அப்படி இப்படி பேசுறாரு. உடனே அதுக்கப்புறம் அப்துல்லா போய் சந்திக்கிறோம், உடனே இவர் திட்டுறாரு. நம்ம என்ன சொல்றோம், எங்க உங்களை பத்தி நல்ல விஷயங்களா சொல்றாரு, நீங்க ஏங்க அவர் திட்டுறீங்க,
அப்படின்னு சொல்லி பாருங்க, டக்குன்னு ஒரு டிகிரி குறைஞ்சிடும். நம்மளை பத்தி தப்பா பேசுகிறாங்க இல்ல, ரொம்ப திட்டல கேள்விப்பட்டேன், அப்படிலாம் கிடையாது. இப்பதான் நல்லா உங்களை பத்தி உயர்வா சொன்னாரு, நீங்க என்ன நீங்க அவரை போய் திட்டீங்களே அப்படி சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் உள்ள இருக்கக்கூடிய பகை கொஞ்சம் குறைஞ்சிடும். அதே போல அங்க இப்படி ரெண்டு பக்கமும் நான் பேசும்போது ரெண்டு பக்கமும் கொம்பு சீமை விடுற மாதிரி பேசக்கூடாது. நான் உண்மையெல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லி, தீபா உங்களை பத்தி இப்படிலாம் சொல்றாரு அப்படின்னு சொல்றது, நான் உண்மையெல்லாம் பேசுறேன் சொல்லி இவர் உங்களை பத்தி சொல்றாரு அப்படின்னு இப்படி சொல்றது, என்ன வாங்குறது? பகை பெரிய பகையா வளர்ந்து போயிடும், பரம்பரை பகையா மாறி போயிடும். அப்படி செய்யாம ரெண்டு பக்கம் மத்தியில ஒரு இணக்கத்தை உருவாக்குவதற்காக நாம் செய்யறது. இது ஒரு சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கு, இணக்கத்தை உருவாக்குவதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு டாக்டிஸாக இருக்கு. இந்த இடத்துல பொய் ஆகாது. மூன்றாவதாக குடும்பத்துல கணவன் மனைவி மத்தியில இது சகஜம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பப்போ கொஞ்சம் அடிச்சு விடுறதா, வேற வழி இல்லை. இல்லாட்டி என்ன ஆகுது, அங்கே அடங்காது, ஒரே பெரிய ஆட்டமா போயிடும், தாங்காது. அது ரசவாசம் அனுபவிச்ச விஷயம் தான். எப்படி பெண்கள்லாம் மனைவியை பார்த்து கணவன் சொல்றான், என்ன அழகா இருக்கு, உன்னை போட்டு அழகி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவான். அது அவளுக்கு தெரியாது பொய் தான் அப்படின்ட்டு, அதை ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான் இல்லையா? இது நடக்கிறது தானே. அதே மாதிரி இந்த நிலாவை விட நீ இவ்வளவு அழகா இருக்கிற அப்படிங்கிறது, இந்த சூரியனோட பிரகாசமா இருக்க, இது சூரியன் தான் என்ன சொல்லலாம். எதுக்காக? ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு இணக்கமும் ஒரு ஒரு ரொமான்ஸ் உருவாக்குறதுக்காக, இன்னும் சொல்ல போனாங்க காதல் உணர்வு உருவாக்குவதற்காக இந்த கணவன் மனைவியும் ஒருவரை பகிர்ந்து சில பொய்களை கூட எடுத்து சொல்வது, அது என்னது, அதுக்கு பேர் ரொமான்ஸ். அது அது பொய் அல்ல. இந்த மூன்று இடங்களை தவிர வேற எந்த இடத்துல பொய் சொன்னாலும் அது பெரிய பொய்யாக மாறிடும், அது பெரும் குற்றத்திலே ஒன்றாக மாறிவிடும். அந்த பொய்யை எப்படி சொல்லுவாங்க, இது எல்லாம் சொல்றாங்க சொல்லி காட்டுறான். அதை பொய் சொல்வதற்கு எக்ஸாம்பிள் முன்னுதாரணம் யாரு சொன்னா, யூதர்கள். இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம், காசாவை போட்டு இந்த பாடுபடுத்திட்டு அங்க என்னமோ இவர்கள் நாங்க காலால பாதுகாப்பா இருக்கிறோம், எங்க படைகள் பாதுகாப்புக்கு போயிருக்கிறாங்க. என்னென்ன வார்த்தையில பார்ப்பாங்க, இவர்களே போட்டு அடிச்சு அவனுடைய உணவுக்கு வழி இல்லாம பண்ணி அவனை ஆசைப்படுத்திட்டு பழிய போல் அவர்களுடைய உள்ள இருக்கக்கூடிய பிரிவுகள் மத்தியிலே போட்டு விடுறான். எவ்வளவு பொய் உலகத்தில் அதிகமாக பொய் சொல்லக்கூடிய, பொய்களை பார்க்கக்கூடிய இனம் எது என்று சொன்னால் அது யூத இனம் தான். இன்னைக்கு நம்ம கூட பார்த்துக்கிறோம். அந்த யூத இனத்தை பற்றி எல்லாம் பனி இஸ்ராயேல் கூப்பிட்டு சொல்லும்போது என்ன சொல்றாங்க, வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வதக்துமுல் ஹக்க வஅன்தும் தஅலமூன். வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், நீங்கள் உண்மையுடன் பொய்யை கலக்காதீர்கள். பாத்தீங்களா, பொய்யை என்னைக்குமே தனியாக சொல்லவே முடியாது. பிளைன் லைன், எந்த ஒரு கலப்படம் இல்லாத பொய் இருக்கு பாத்தீங்களா, உடனே இப்படி விட்டு போயிடும், அதை பரப்ப முடியாது. சொல்லுவாங்க பொய்களுக்கு கால்கள் இல்லை, சக்கரங்கள் இல்லை, அதனால அதை நகர முடியாதுன்னா. இந்த கால்களாக சக்கரங்களாக எதை பயன்படுத்துவார்கள் சொன்னா உண்மையை பயன்படுத்துவார்கள். ஒரு உண்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது கூட அந்த பொய்யை சேர்த்து ஜோடிக்கும் போது அந்த பொய் நிற்கும். ஏன்னா இந்த உண்மை என்ன செய்யும், அதுக்கு கால்களாக சக்கரங்களாக பயன்படுத்தி அதை நகர்த்தி கொண்டு போகும். அதனால எப்பொழுதுமே பொய் சொல்றவன் முழுக்க முழுக்க பொய்யை மட்டும் சொல்ல மாட்டான், சில உண்மைகளை சொல்லிவிட்டு அப்புறம் தான் பொய்யை சொல்றான். உதாரணம் சொல்ல, இங்க ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு பொய், மிகப்பெரிய பொய் என்னது, நம்ம நாட்டுல கருப்பு பணம் அதிகமாகி நம்ம நாட்டில் கூட பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கருப்பு பணத்தை இங்க சேமிச்சு வச்சிருக்காங்க, வெளிநாட்டு பெரிய பெரிய வங்கிகளில் சேமித்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா இது உண்மையா இல்லையா? உண்மைதான். அதை சேர்ந்து அடுத்து வராரு ஒருத்தர், யாரு, அதை நான் மீட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் 15 லட்சம் ரூபாய் தரேன்னா, இதெல்லாம் சொல்லாம நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் 15 லட்சம் ரூபாய் தரேன்னா இவன் நம்ப மாட்டேன், போய அப்படின்றான். எது தரணுமா அப்படின்னு கேட்பான், இதுக்கு ஏது பணம் அப்படின்னு கேட்பான் இல்லையா? பல கேள்விகள் வரும். ஒரு உண்மையை சொல்றான். இந்த உண்மையை, நம் நாட்டிலே மக்களை சுரண்டிய கருப்பு பணம் எல்லாம் வெளிநாட்டு வங்கிகளிலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது, அதெல்லாம் தள்ளிட்டு வந்தேன்னு சொன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் ரூபாய் நான் தர முடியும் அப்படின்னு சொல்லும் போது இந்த 15 லட்சம் சான்ஸ் இருக்கோ, உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்புற மாதிரி கூடாது. நம்பி ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு கூட அது ஒரு சொல்லான்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி எப்பவுமே பொய்யை தனியாக சொல்ல மாட்டாங்க, உண்மையுடன் கலந்து சொல்றாங்க. அப்படிதான் பொய் இருக்கும். நீங்கள் சத்தியத்துடன் பொய்யை கலக்காதே.
வதக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். நீங்கள் தெரிந்து கொண்டே அறிந்து கொண்டே உண்மையை மறைக்காது. நீங்க நினைச்சிருக்கிறோம் நான் போய் சொல்லலைங்க, ஆனா உண்மைன்னு சொல்லலைங்க, அப்படி சொல்றது தப்பு. எந்த இடத்துல நான் சொன்ன அந்த 3 இடங்களை தவிர மற்ற எந்த இடத்திலும் சரி நாம் உண்மையை மறைப்பதும் தப்பு. எந்த அளவுக்கு உண்மையை விசுவாசம் பேசினார்னு சொன்னா, 2 குடும்பத்துக்கு மத்தியில, அதாவது ஒரு திருமண பந்தம் வருது, நம்ம சொல்றாங்க யார் சொல்லா இந்த மனிதரை என் மகளுக்கு நான் வந்து திருமணத்துக்காக சொல்லியிருக்கிறேன் அப்படி சொல்லும்போது பேசியிருந்தோம். சொல்றாங்க, ஓ அவரா, அவர் கையில் அடிக்கடி பெரம்பு வச்சிருப்பாரு அப்படி சொல்றாங்க. என்ன அர்த்தம்? இதற்கு முன்னால் அவரை பத்தி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. என்னது? மனைவியை பெரம்பால் அடிச்சிருக்காரு அவர். இவருக்கு தெரியணும்ல, பெரம்பெல்லாம் பயன்படுத்த அடிக்கிறோட கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க விசுவாசம். அதே மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் செய்த போதாக ஒரு ஆண் ஒரு சகாபி கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, அந்த பெண்ணை நீ பாத்தியா, நேரடியா பாத்தியா கேட்கிறாங்க. ஆமா யாரும் சொல்றாங்க, பார்த்துட்டு தான் அப்ப சரிப்பட்டேன். ஏன்னா நேரா பார்த்தாலே தெரியக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு குறை ஒரு பிரச்சனை இருக்குது. என் பாட்டு பார்க்காம ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் தரணும் பெரிய பாத்தீங்க, அதை மறைச்சிட்டாங்கம்மா, இவன் பார்க்காத இவன் தவறு, இதை மறைச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க சொல்லி என்ன ஆயிரும், மன முறிவு தான் ஏற்படும். அதனால அந்த இடத்துல நீ பாத்தியான்னு சொல்லி சொல்றாங்க, கேட்கறாங்க. இப்படி கேட்டாவே என்ன அர்த்தம், ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஆமா நான் பார்த்துட்டேன்னு சொல்ற அர்த்தம், நான் அந்த பிரச்சனை உணர்ந்துதான் கல்யாணம் பண்றேன்னு அர்த்தம். பாருங்க, இந்த திருமணத்தை சொல்லுவாங்க 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. இஸ்லாத்துல ஒரு பொய் கூட இருக்கக்கூடாது. உண்மையை வெளிப்படையாக சொல்லித்தான் திருமண பந்தம் வந்து உருவாக்கப்பட வேண்டும். எந்த இடத்த பாருங்க. ஆக பொய்ங்கிறது இஸ்லாம்ல கூடவே கூடாது. ஆனா அந்த நிமத்த பூரணமாக செய்யாத சொல்லி தெரியுது பாருங்க, அது மிக பெரும் பொய்யா இருக்குது. இப்படித்தான் போய் உலாவம் எப்படி ஒரு உண்மையுடன் கலந்து வரும் அல்லது மறைக்கப்பட்டதாக வரும். உண்மை மறைக்கப்பட்டு உண்மை மறைக்கப்பட்டதுனால மற்ற பொய்கள் எல்லாம் தாண்டவமான ஆரம்பிச்சிடும். அவங்க கற்பனையில பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இதை புரிஞ்சுக்காம என்ன செய்யணும், உண்மையை மறைச்சு பேசுகிறது. உண்மையை சொன்னா பொய் சொன்னா தானே, நான் உண்மையை சொல்ல பொய் சொல்லப்ப அமைதியாயிரும், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்றது. அது என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, உண்மையை மறைச்சதுனால பொய்கள் வசதியாக வந்து விளையாடுவதற்கு என்ன செஞ்சீங்க, இடம் கொடுத்தீங்கன்னு அர்த்தம். அதான் உண்மையும் மறைக்கக்கூடாது. ஆக இந்த லிமத்த பூர்ணமலா தகவல் அந்த வசனம் இருக்கு பாருங்க, எதை குறிக்குது, பொய் பேசுவதையும் குறிக்கிறது. அடுத்து சொன்னாங்க சஹாபாக்கள், இது வாக்குறுதி மீறுதலையும் குறிக்கக்கூடியதுன்னு சொன்னாங்க. கொடுத்த வாக்கை மீறுறது, சொன்னாங்க பாருங்க. எங்க சொன்னாங்க, ஒரு செய்தி சொன்னாங்க சாசனம், வாக்குறுதி மீறுதல், ஒரு வாக்கு நான் இதை செய்யறேன், இதை செய்ய போறேன், இதை தர்றேன் அப்படியே சொல்றது, ஆனா செய்யறது இல்லை. அப்ப என்ன அர்த்தம், செய்யாததை ஏன் சொல்றீங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கு. இதை ரசாசம் ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் சிறுவனாக இருந்த போது நான் விளையாடுறதுக்கு வெளியே ஓடினேன். அப்ப எங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்க, ஏய் இங்க வாப்பா நான் ஒன்று தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசாசம் நிறுத்தி கேட்டாங்க, என்ன தர போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு பேச்சனம் தரலாம் இருக்கேன். அதை தராமல் விட்டுவிட்டால் உங்கள் கணக்கிலும் ஒரு பொய் எடுக்கப்பட்டிருக்கும். தராம ஒட்டி வச்சுங்க, நீங்க பொய் சொல்லதான் அர்த்தமாயிடும். ஒரு வாக்குறுதி கொடுத்தாருன்னா அது செய்யணுங்க. வாக்குறுதி அள்ளி அள்ளி கொடுத்துட்டு எதையுமே செய்யறது இல்லை, அது சகஜமா போயிடுச்சு. தேர்தலும் அப்படிதாங்க, அரசியல் கட்சிகளும் அப்படிதாங்க சொல்லி மக்கள் அதை சகஜமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார். ஒரு அமைச்சரே நேற்று ஒரு பேட்டியில பார்க்கிறேன், ஒரு இதில் பார்க்கும்போது ஒரு யூடியூப்ல ஒரு பேட்டி தந்தார். ஒரு பாட்டுக்கு தேர்தல் அப்படிதாங்க சொல்றது வழங்க தாங்க அப்படின்னு சொல்றாரு. லஞ்சம் வாங்குறது எப்படி, ஒரு அரசியல் ஒரு அரசு அலுவலகம் லஞ்சம்லாம் வாங்கதான் செய்வாங்க, ஆனா காரியத்தை செய்யறாங்களா அதை பாருங்க. காசு வாங்கிட்டாவது காரியத்தை செய்யறாங்களான்னு பாருங்க, அப்படி பேசுறாங்க பாருங்க. அந்த மாதிரி லஞ்சம் வந்து ஒரு சாதாரணமாக்கப்பட்டது போல இங்க பொய் பேசுறது, பொய் வாக்குறுதி கொடுப்பது அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் சாதாரணமாக்கப்பட்டது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் மிகவும் ஒரு மஹ்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பக்கூடியது அந்த கூடுமான செய்யாத விஷயங்களை சொல்லி தெரியுது. அதனால பொய் வாக்குறுதி இதுவும் என்னது தவறு. ஒப்பந்தம் மீறுறது, ஒருவருக்கு ஒருவர் ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், இதை செய்யலாம், நாங்கள் 2 பேரும் இப்படி இருந்துக்குவோம் அப்படின்னு ஒப்பந்தத்தை செஞ்சுக்கிறோம், அதுவும் என்னதான் இந்த லிஸ்ட்ல வரும். ஒப்பந்தம்ன்றது என்ன,
நாம் இப்படி இருக்க போகிறோம், ஒரு வியாபார ஒப்பந்தம், இந்த மாதிரி இவ்வளவு ரூபா கொடுத்தா இவ்வளவு ரூபா பொருளை கூட நம்ம வீட்டில் ஒப்படைங்க அப்படின்னு சொல்றது. வீட்டில் ஒப்படைக்க கூட பொருளை கொடுத்தாரு, வீட்டில் ஒப்படைக்க எங்கேயோ வசூல் போயிட்டாலும் அது கூட இல்லதான் ஒப்பந்தம் இதுதான். ரெண்டு சமூக மத்தியில் செய்யக்கூடிய ஒப்பந்தம், ரெண்டு நண்பர்கள் மத்தியில் செய்யக்கூடிய ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை மீறுவதற்கு பாருங்க, இதுவும் கூட என்னதான் மிகப்பெரிய பொய்யா இருக்கு. இதுவும் இந்த லிஸ்ட்ல வந்துடும். இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இது அமானித மோசடி, இதுவும் போய் ஒரு பொருளை கொடுக்குறோம், இதை பத்திரமா வச்சுக்கிறேன், நான் திருப்பி வர திருப்பி கொடுத்துரு, சரிங்க கொடுத்துட்றேன், கொடுத்தாச்சா, ஆனா திருப்பி வரும்போது அந்த பொருள் இல்லை. அப்ப என்ன அது லிம தக்கூரன் மாலத்தம் செய்யாத என்ன சொல்லுங்க, நீ தான் உன்னால அந்த அமானியத்தை பேர முடியல, பின்ன ஏன் இந்த பொருளை வாங்கிக்கிற, நான் திருப்பி தரேன் ஏன் சொல்றேன், நல்லா தான் வர சொல்லி காட்டுறேன். அமானித மோசடி இதெல்லாம் சேர்ந்தா அது பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் நயவஞ்சகம், அதுக்கு பேர் தான் முனாஃபிக்தனம். இப்ப இந்த வசனங்கள் எதை குறிக்குன்னு சொன்னா நயவஞ்சகத்தின் அடையாளத்தை குறிக்குது. எப்படி சொல்றா பாருங்க, ஆயத்துல் முனாஃபிக், முனாஃபிக்கினுடைய ஆயத்னா அத்தாட்சி அடையாளங்கள் சலாசா மூணு. ரசூல் சொன்னாங்க முனாஃபிக்கின் அடையாளங்கள் மூன்று. இத வஅத அக்லஃப், அவன் என்ன செய்வானா, ஒரு வாக்கு கொடுத்தா சொன்னா அது ஹிலாஃபாக, அதுக்கு மாற்றமாக செயல்படுவான், வாக்குறுதியை மீறுவான், வாக்குறுதிக்கு மாற்றமாக செயல்படுவான். இதா ஹத்தஸ கஸ்ஸப், ஐயா அவன் பேசினா பொய் தான் பேசணும். நான் சொன்ன மூணு விஷயங்களும் ஒரு முன்னாஃபிக்கோட அடையாளமா, அவன் சொன்னா பொய் தான் பேசணும். ஒப்பந்தங்களை மீறுவான், ஒப்பந்தங்கள் போட்டா அதுக்கு மோசடி செய்வான். இன்னும் சொன்னா அமானிதங்களுக்கு ஒவ்வொரு ஒப்பந்தமும் அமானிதங்கள், ரெண்டு பேர் மத்தியில் பேசி வச்சுக்கோமா, அது அமானிதம். அது அந்த அமானிதங்களை மீறினா போச்சு, அமானிதங்களுக்கு அவன் லாய்க்கல. இப்போ அமானிதங்களுக்கு மோசடி செய்வான். இவரெல்லாம் யாரு, இவன் தான் முனாஃபிக்காக இருக்கிறான்னு சொல்லி மூன்று விஷயங்கள் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல 4 விஷயங்கள் இருக்குது. 4வது ஹதீஸ் இருக்கிறார்கள் தெரியுமா, வழக்காடினால் வரம்பு மீறுவான். ஆர்குமெண்ட் பண்றாங்கல்ல, இப்ப நம்ம நிறைய பார்க்கலாம் இந்த இஸ்லாமிய இயக்கங்களுக்கு மத்தியில். அல்லாஹ் அக்பர், யூடியூபே நாக்கம் அடிச்சது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நினைக்கிறேன். சமீபகாலமா என்ன நிறைய பேர் நம்ம வேலையை பார்த்துருக்காங்க நினைக்கிறேன், அதனால இந்த பிரச்சனை குறைஞ்சிருக்கு. எவ்வளவு ஒரு பொது மேடை, யூடியூப் வந்து இன்டர்நேஷனல் பிளே கிரவுண்ட், அது அகில உலகம் வந்து விளையாடக்கூடிய இடம். அங்க போய் ஒருத்தன் பத்தி இன்னொருத்த அப்படி வாக்குவாதங்கள், எத்தனை வாக்குவாதங்கள், நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ சரியா நான் சரியா, எத்தனை வாக்குவாதங்கள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சில வாக்குவாதங்கள் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அப் டு தி பாயிண்ட், என்ன விஷயமோ என்ன கருத்தோ எதை பற்றி பேசுறாமோ அதை விட்டுட்டு பர்சனல் அட்டாக்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதான் வரம்பு இருந்தது. நாம இவர் சொல்ல மாட்டார், இவரை பத்தி எங்களுக்கு தெரியாது அப்படிமா. ஆக வழக்காடும் போது, ஒரு பிரச்சனையில வழக்காடும் போது, ஒரு பேசும்போது, ஒரு வாக்குவாதம் செய்யும் போது அவன் என்ன செய்வானா, ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம், அவன் வரம்பு மீறுவான். வரம்பு மீறி என்ன கருவோ எந்த விஷயங்கள் பேசணுமோ அதுக்கு பதிலாக ஏதோ விஷயங்களை பேசி கூட ஆரம்பிச்சிருவான். இது 4 விஷயம் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த 4 ஒரு இடத்துல இருந்தால் உறுதி செய்யுங்கள், அவன் தான் முனாஃபிக், அவன் தான் நயவஞ்சகன். அப்படி இல்லாம 1-2 இருந்துச்சு சொன்னா என்ன அர்த்தம், அவரிடத்துல 1-2 நயவஞ்சக குணங்கள் இருக்கிறது என்று பொருள். அதாவது 4 இருந்தா 100% அவன் நயவஞ்சகன், 1 இருந்ததுன்னா 25%, 2 இருந்ததுன்னா 50% நம்ம கணக்கு பண்ணிக்க வேண்டியதான். அவனோட நயவஞ்சகத்தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த நயவஞ்சகத்தனத்தை உருவாக்கக்கூடிய இந்த பண்பு தான் என்னது, லிம தக்கூரன மாலத்தம், செய்யாத விஷயங்களை சொல்லி இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இதே யூதர்களை ஒரு முன்னுதாரணம் வச்சு குர்ஆன்ல சொல்லி பஹரால வருது. எப்படி வருதுன்னு பாருங்க. யூதர்கள் வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, நல்லா பயன் செய்வாங்க. நம்மள மாதிரி சொன்னாலாம் அல்லாத எல்லாத்தையும் காப்பாற்றணும், நல்லா பயன் செய்வாங்க, மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்வாங்க. எப்படி சொன்னா அப்படியே திடுக்கிடும் வகையில, உள்ளத்தை கவரும் வகையில கதைகளெல்லாம் சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு அட்ராக்டிவா பேசுவாங்க. அதோட பழக்கம் இருந்துச்சு. ஊருக்கு பயங்கர உபதேசம் பண்ணாங்க, நோன்புங்கள், ஜகாத் கொடுத்து வாருங்கள், நீங்கள் தொடர்ந்து வாருங்கள், அப்படி இப்படி சொல்லி எல்லா நன்மைகளும் செய்ய சொல்லி கட்டளையிடுவாங்க. ஆனா அவருடைய பர்சனல் வாழ்க்கையில அது இருக்காது. ஊருக்கு தான் உபதேசம், உனக்கு இல்லைன்னு சொன்ன மாதிரி ஊருக்கு உபதேசம்
இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அத்தஅமரூன அன்-நாஸ பில்-பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன் கேக்குறான். அத்தஅமரூன அன்-நாஸ பில்-பிர்ரி, நீங்கள் மனிதர்களுக்கு நன்மை செய்ய சொல்லி ஏவுகிறீர்கள், கட்டளையிடுகிறீர்கள். வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும், ஆனா உங்களை நீங்க மறந்துடுங்க, உங்களை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. ஏன் நம்ம சொல்றோமே அதை நம்ம செய்யறோமா? யோசிக்கிறது இல்லை. நம்ம செய்யறது தான் அவங்களுக்கு சொல்றோமா? யோசிக்கிறது இல்லை. சொல்ற யாரை பார்த்து? யூதர்களை பார்த்து சொல்ற அந்த விஷயம். தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப், இதுல வேதத்தை வேற ஓதுகிறீங்க. சும்மா சொல்ல மாட்டான். தௌராத்துல அப்படி இருக்கிறது, இவர் இந்த நபி அப்படி சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல அல்லாஹ் இறைவன் இப்படி சொல்றான் அப்படி சொல்லி வேதத்தை வேற ஓதி காண்பித்து உபதேசங்கள் செய்யறது. ஆனால் தன்னை மறந்து விடுவது. இந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் எனக்கு பர்சனலா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரு பையனுக்கு போற முன்னாடி இந்த வசனத்தை படிச்சா போடுமா வேணாமான்னு கூட யோசிப்பேன். ஏன்னா இது ஒரு இப்ராஹிம் சொல்லி ஒரு தலைகி, அவர் ஒரு பெரியவர்கிட்ட சொல்றாங்க, அவர் சிறந்த அறிஞர், சிறந்த மார்க்க அறிஞர், குரான் ஹதீஸ் நல்லா படிச்சவர். அவர்கிட்ட கேட்கறாங்க, இவ்வளவு நல்லா படிச்சிருக்கீங்க, நீங்க அதிகமா வெளியே வந்து நீங்க உபதேசம் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏதாவது நாலு மக்களுக்கு உங்களோட கல்வி எல்லாம் போதனமாகல, எடுத்து 4 பேருக்கு சொன்னாதானே அப்படி கேட்கும்போது சொல்றாங்க, குரானில் வரக்கூடிய 3 வசனங்கள் மக்களுக்கு போய் உபதேசம் செய்வதை விட்டு என்னை தடுக்கிறது, எனக்கு பயத்தை உருவாக்குது அப்படின்னா. இதை உணர்ந்துகிட்டா ஒவ்வொரு பேர் யார் யார் பயணம் பண்றாங்களோ, யார் யார் உபதேசம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் எனக்கு சேர்த்தா சொல்றேன், உள்ளத்துல ஒரு பதட்டம், ஒரு பயம் ஏற்படும். இன்னைக்கு கூட இந்த வசனத்தை படிச்சு பார்க்கணும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன சொல்றான்? காட்டிலும் ஏன்னா அவனுக்கு புத்தி இல்லையான்னு கேட்கறாங்க. நீ யோசிச்சுலாம் பார்க்க மாட்டியா? நீ ஊருக்குள்ள உபதேசம் பண்றிய, உன்னை பத்தி நீ கவலைப்பட மாட்டேங்க, நீ யோசிச்சு பார்க்க மாட்டியான்றா? அப்படிப்பட்ட ஒரு வசனம். இதை சொல்றாங்க 3 வசனங்கள் குரானில. இந்த 3 வசனங்களும் உபதேசம் செய்வதற்கு, அடிக்கடி போய் மக்கள் மத்தியில இந்த செய்தி சொல்வதற்கு எனக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா. என்ன 3 வசனங்கள்? இந்த சொன்ன பாத்தீங்களா? இந்த 3 வசனம் என்னது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தக்ஃபுரூன மா லா தஃபலூன். ஓ நம்பிக்கையாளர்களே, செய்யாத விஷயத்துல ஏன் சொல்றீங்க? ஒரு மக்கள் இந்தல்லாஹி அன் தக்ஃபுரு மா லா தஃபலூன், அல்லாஹ்விடத்தில் மிகவும் வெறுப்புக்குரியது நீங்கள் செய்யாத காரியங்களை சொல்லி தீர்வது. அத்தஅமரூன அன்-நாஸ பில்-பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன். நீங்கள் ஊருக்கெல்லாம் நல்லதை செய்ய சொல்லி ஏவுகிறீர்கள், உங்களை மறந்து விடுகிறீர்கள், இதை பற்றி யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம் பாருங்க. இந்த 3 வசனங்களும் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு அறிஞரும், மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்கக்கூடிய வசனம். இதை நம்ம கொஞ்சம் வாய்மையாக பின்பற்றணும் சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இந்த மக்களால் நிச்சயமாக கண்ணியப்படுத்தப்படுவோம். ஏன்னா இந்த மக்கள் ஏங்குறாங்க. யாராவது நமக்கு உண்மையை பேசக்கூடிய ஒரு தலைவன் வந்துட மாட்டானா? இந்த நாட்டுக்கு ஆட்சி, இந்த நல்ல ஆட்சி தந்துட மாட்டானா? அதனால தான் எவனாவது புதுசாக வந்தால் முன்னாடி ஆரம்பிச்சிடறாங்க. நேற்று ஒருத்த நான் தான் ஒரு பிரபலியம், நான் தான் ஒரு ஆட்சி கட்சியாக இருக்கிறேன், அவனுக்கு பின்னாடி போய் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சொல்வதை செய்பவர், செய்வதை சொல்பவர்கள், இவர்கள் தான் அப்படி சொல்லி நம்மை அடையாளப்படுத்தியிருந்தார் நாம் இந்த அரசியல் படத்திலும் கூட கண்ணியப்படுத்தப்படும். ஆனால் நம்ம செய்யல, அடையாளப்படுத்த நாம் சொல்வதை செய்யக்கூடியவர்களாக, செய்வதை சொல்லக்கூடியவர்களாக, வியாபாரத்தை கொடுக்கல் வாங்க சொல்லி நாம் அந்த விஷயத்துல அடையாளப்படுத்தல. அதன் விளைவாக 10ஓட 11 தான் நம்மளையும் பார்க்கலாம். இன்றையிலிருந்து நாம் உறுதி எடுத்து நம்முடைய சமுதாயம் எதை சொல்கிறார்களோ அதைத்தான் செய்வார்கள். வாக்குறுதி கொடுத்தால் மீற மாட்டார்கள், ஒப்பந்தத்தை என்றைக்கு மோசடி செய்ய மாட்டார்கள், அமானிதத்தை மோசடி செய்ய மாட்டார்கள், பொய் பேச மாட்டார்கள். அப்படிங்கிற ஒரு மனநிலையை இந்த மக்கள் மத்தியில் உருவாக்கம் சொன்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த அரசியல் களத்தில் கூட நாம் தான் முன்னிறுத்தப்படுவோம், நாம் கண்ணியப்படுத்தப்படுவோம், நாம் அதற்கு தகுதியானவர்களாக கருதப்படுவோம். மக்கள் தேர்வு விட மாட்டாங்க. நல்லவர்களுக்காக இயங்கிட்டு இருக்கிறாங்க, உலகமே இயங்கிட்டு இருக்கு, அதான் உண்மை. ஆனா நாம் அந்த இடத்துல அந்த காலி இடத்தை நிரப்பக்கூடிய மக்களாக நாம் இல்லை. அதான் பெரிய வருத்தக்கூடிய விஷயம். அப்படி இருந்தாலும் கூட நம்ம உண்மையிலே எல்லாரும் மாறிட்டோம், உண்மையை பேசுறோங்க, சொன்னதை செய்யறாங்க அப்படின்னா கூட இப்ப இருக்கிற நிலைமையில அதுக்கு நம்ம ஆயிடுச்சு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனம் சொல்லி காமிச்சாங்க. எந்த வசனம்? இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த 2 வசனம் சூரத்து ஸஃப்ல 3வது வசனம் சொல்றாங்க. இந்த சூரத்து ஸஃப்ல வரக்கூடிய 2 வசனமும் எது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனம் எது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுது. என்ன பாருங்க, இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபா. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில ஒரே வரிசையாக ஒன்றுபட்டு நின்று நீங்கள் போராடுவது.
சஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ், ஈயத்தால் வார்க்கப்பட்ட சுவரை போல உறுதியாக ஒற்றுமையாக ஒரு வரிசையில் நின்று பல வரிசை கிடையாது, ஒரு வரிசையில் நின்று அல்லாஹ்வின் பாதையில போராடுவது. அல்லாஹ்வின் பாதையில போராடுவது என்ன? வெறும் போர் செய்வது, சண்டை போடுறது நினைக்காங்க. அப்படி இல்லை. பொய்க்கு எதிராக போராடுவது, பித்தலாட்டங்களுக்கு எதிராக போராடுவது, இங்கே மக்களுக்கு சுரண்டலுக்கு எதிராக போராடுவது, மக்கள் மத்தியிலே பகைமை உருவாக்கக்கூடிய மனிதர்களுக்கு எதிராக போராடுவது, அநியாயங்களுக்கு எதிராக, அக்கிரமங்களுக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக, சமூக அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய அத்தனை போராட்டமும் அல்லாஹ்வுடைய பாதையில செய்யக்கூடிய போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் நாம் ஒன்றுபட்டு உறுதியான அரண் போல ஒரு வரிசையில் நின்று போராடக்கூடிய மக்களாக, உண்மை பேசக்கூடிய மக்களாக, சத்தியத்தை சொல்லக்கூடிய மக்களாக, பொய் பேசாத மக்களாக, வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய மக்களாக, ஒப்பந்தங்களை மீறாத மக்களாக நாம் வாழ்ந்தோம் சொன்னால் நாம் இந்த நாட்டின் தலைமைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களாக இருக்கும். இந்த நாட்டின் தலைவிதியவே மாற்றக்கூடிய மக்களாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக் கொடுக்கும். வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாயத்திற்கும் ஒரு தௌஃபீக் தந்து புரிவானாக. நம் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் அகற்றி, நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த முன்னாஃபிக் தனங்களை எல்லாம் அகற்றி, நஃபத்தை அகற்றி, நயவஞ்சகத்தை அகற்றி, சிறந்த முமின்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கிய புரிவானாக. ஆமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم اغفر لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك تجيب الدعوات برحمتك يا ارحم الراحمين. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر.